ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.12 ஓகேங்களா. 3.12ல் இருக்கக்கூடிய 7th சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம் பாருங்கள். மியூசிக் இஸ் பீட் பிளேடு இன் டூ ஆப்போசிட் கேலரிஸ் வித் சர்டன் குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ ரெண்டு ஆப்போசிட் சைடில் ரெண்டு குரூப் வந்து மியூசிக்கை ப்ளே பண்ணுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் கேலரி a group of 4 singers were singing and in the second gallery 9 singers were singing. ஸோ ஃபர்ஸ்ட் கேலரியில் 4%, செகண்ட் கேலரியில் 9% ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா. த டூ கேலரிஸ் ஆர் செப்பரேட் பை த டிஸ்டன்ஸ் 70 மீட்டர் ஓகேங்களா. ஸோ இதை நான் அப்படியே எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்கள். வேர் ஷுட் எ பர்சன் ஸ்டாண்ட் ஃபார் ஹியரிங் த சேம் இன்டென்சிட்டி ஆஃப் த சிங்கர்ஸ் வாய்ஸ் ஓகேங்களா. ஸோ ஒரு இடத்துல ஒரு ஆளை நிப்பாட்டியிருக்கோம். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய 70 மீட்டரில் ரெண்டுக்கும் இடையில் ஒரு ஆளை நிப்பாட்டினா அந்த ஆளுக்கு ரெண்டு சைடு இருந்து கிடைக்கக்கூடிய இன்டென்சிட்டி வந்து ஒரே அளவு இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அந்த ஆளை எந்த இடத்துல நிப்பாட்டணும் அப்படின்னு தான் அவன் கேட்டிருப்பான். ஹிண்ட் ஒன்று கொடுத்துருக்கான் பாருங்க. த ரேஷியோ ஆஃப் த சவுண்ட் இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு த ஸ்கொயர் ஆஃப் த ரேஷியோ ஆஃப் தேர் கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதோட ரேஷியோ தான், அதோட ஸ்கொயரோட ரேஷியோ தான் அதோட சவுண்டோட இன்டென்சிட்டிக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இதை நம்ம வந்து கொஞ்சம் ஒரு படம் வரைஞ்சி நம்ம சொன்னோம்னா ஈஸியாக புரியும். சென்டென்ஸ் நிறையா இருக்குன்னு பயந்துடாதீங்க. இருக்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன சம் இது தான். ஸோ இப்போ கேலரி 1 கேலரி 2 இங்கே 4% ப்ளே பண்ணுறாங்க, இங்கே 9% ப்ளே பண்ணுறாங்க. ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டான் ஓகேங்களா. ஸோ அப்போ இடையில ஒரு ஆளை நிப்பாட்டுறோம். கண்டிப்பாக நடுவில் நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நடுவில் கிடையாது, எங்கேயோ ஒரு இடத்துல நிப்பாட்டுறோம். நிப்பாட்டும் போது இந்த 4 பேர் பாடுற சவுண்டு எவ்வளோ தூரம் அவனுக்கு கரெக்டாக ரீச் ஆகுதோ அதே மாதிரி இந்த 9 பேர் பாடுற சவுண்டும் கரெக்டாக ரீச் ஆகிற மாதிரி ஒரு இடம், அந்த இடம் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு, இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு அப்படின்றத அவன் கேட்டிருக்கான். பட் அதுக்கு அவன் கொடுத்துருக்க ஹிண்ட்ஸ் என்ன அப்படின்னா ரேஷியோ ஆஃப் த சவுண்ட் இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு த ஸ்கொயர் ஆஃப் த ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இதைத்தான் நான் இப்போ எழுத போகிறேன். சவுண்ட் இன்டென்சிட்டி அப்படின்னா இப்போ 4 பேர் பாடுறான்னா என்ன வருதோ அதுதான் சவுண்ட் இன்டென்சிட்டி ஓகேங்களா. ஸோ அப்போ பாடுற சவுண்ட் இன்டென்சிட்டிக்குடைய ரேஷியோ 4:9 ஓகேங்களா. ரேஷியோ ஆஃப் த சவுண்ட் இன்டென்சிட்டி இதுதான். ரேஷியோ ஆஃப் த சவுண்டு 4:9. அடுத்தது ரேஷியோ ஆஃப் த டிஸ்டன்ஸு. ஸோ டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன அப்படின்னா இப்போ இங்கே இருக்கிறத நான் எக்ஸுன்னு வச்சுக்கிட்டேன். இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது எக்ஸுனா இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது எவ்வளோ இருக்கும்? மொத்தம் 70. 70ல் எக்ஸு போச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? 70 மைனஸ் எக்ஸு. ஸோ இதுதான். ஸோ அப்போ 4 பேருக்கு பக்கத்தில் இருக்கிறது எக்ஸ் ரேஷியோ அப்படின்னா அவன் வந்து 70 மைனஸ் எக்ஸ் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ரேஷியோ ஆஃப் த சவுண்டு, ரேஷியோ ஆஃப் த டிஸ்டன்ஸு. அவன் கொடுத்துருக்க ஹிண்ட்ஸு நல்லா என்னோட பார்த்துக்கோங்க. சவுண்ட் இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு த ஸ்கொயர் ஆஃப் த ரேஷியோ ஆஃப் தேர் கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ இதோட ஸ்கொயரும் இதோடதும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்குறான். ஸோ அதான் எழுத போகிறேன். 4:9 ஈக்குவல் டு இதோட ஸ்கொயர் இஸ்டு 70 மைனஸ் எக்ஸோட. ஸோ இந்த ரெண்டு ரேஷியோவும் இந்த ரெண்டு ரேஷியோவுக்கும் ஈக்குவல் ஓகேங்களா. ஸோ இது இருக்குது நம்மளுக்குரிய ரேஷியோ கான்செப்ட். இந்த ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதலாம் அப்படின்னா உள்ளே இருக்கு இல்லையா, இதையும் சேர்த்து மல்டிபிள் பண்ணலாம். இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணுறது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈக்குவல் ஆகும் ஓகேங்களா. ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் உள்ள இன்டீரியராக இருக்கக்கூடிய ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் எக்ஸ்டீரியர் இருக்கக்கூடிய ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஸோ இதுதான் ரேஷியோ கான்செப்ட். ஸோ அப்போ நான் இதை எப்படி எழுதுறேன்? 9x² ஈக்குவல் டு 4 × 70 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறேன், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறேன், ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுறேன். 9x² நான் எப்படி எழுதலாம்? 3x ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? இதை வந்து 2 × 70 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? 4 2 ஸ்கொயர்னு எழுதி இந்த ஸ்கொயரை வெளியே கொண்டு வந்துட்டேன். 9 3ன்னு எழுதி இதோட ஸ்கொயரை வெளியே கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன பண்ணுறேன் உங்களுக்கே தெரியும். ஸ்கொயரிங் கேன்சல் பண்ணலாம் ஓகேங்களா. அப்போ 3x ஈக்குவல் டு 2 × 70 140 மைனஸ் 2 × x 2x. ஸோ அந்த 2x அந்த சைடு வரும்போது 3x ப்ளஸ் 2x ஓகேங்களா. 3x ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 140. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன வரும்? 3x ப்ளஸ் 2x 5x ஈக்குவல் டு 140. அப்போ x ஈக்குவல் டு 140 டிவைடட் பை 5 2
40ல் 8 ஓகேங்களா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 28 மீட்டர் ஓகேங்களா. ஸோ அப்போ அவன் கேட்டிருக்கிறது என்னது, எவ்வளோ தூரத்தில் அந்த சிங்கர் நிற்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த அப்சர்வர் வந்து ஃபஸ்ட்டு டீம் இந்த கேலரி ஃபஸ்ட்டு கேலரியிலேருந்து 28 மீட்டரும் செகண்ட் கேலரியிலேருந்து 70 மைனஸ் 20 42 ஓகேங்களா. ஸோ இதை எடுத்து நீங்கள் தான் எழுதணும். 42 மீட்டர் அப்படின்றதும் செகண்ட் கேலரிலேருந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இது ஈக்குவல் டு 42, இது ஈக்குவல் டு 28. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியாக தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா இதை கவனிச்சிங்கன்னா இந்த ஒரே ஒரு ஸ்டெப்பு தான். இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். எக்ஸோட வேல்யூன்றது இங்கே இருந்து இந்த ஃபஸ்ட்டு கேலரியிலேருந்து இந்த பர்சனுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான். அப்போ இந்த பர்சனுக்கும் செகண்ட் கேலரிக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் அப்படின்றப்ப 70 மைனஸ் எக்ஸ், ஸோ 42. அதையும் நம்ம எடுத்து எழுதணும். சென்டென்ஸில் எழுதிருங்க ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th சம்மு. தேர் இஸ் அ ஸ்கொயர் ஃபீல்டு whose சைடு இஸ் 10 மீட்டர் ஓகேங்களா. 10 மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயரை நான் வரைஞ்சிக்கிறேன். ஒரு சைடு 10 மீட்டர். எ ஸ்கொயர் ஃப்ளார் பட் இஸ் ப்ரிப்பேர்டு இன் இட்ஸ் சென்டர் ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த ஸ்கொயருக்குள்ளே ஒரு ஸ்கொயர் ஃப்ளார் பெட் போட போகிறோம். ஸோ லீவிங் ஏ கிராவல் பாத் ஆல் ரவுண்டு த ஃப்ளவர் பெட் ஓகேங்களா. ஸோ அந்த ஃப்ளவர் பெட்டை சுற்றி கிராவல் பார்த்து போட போகிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் அதை அப்படியே வரைகிறேன். ஸோ இது ஸ்கொயர் ஃபீல்டு. இந்த ஸ்கொயர் ஃபீல்டில் சென்டரில் நான் என்ன பண்ணுறேன், ஸ்கொயர் பெட்டு க்ரியேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ சென்ட்ரல்ன்றப்ப இங்கே எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி தான் க்ரியேட் பண்ணுறேன். ஸ்கொயர் பெட்டு க்ரியேட் பண்ணியாச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க. இங்கே தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் மைண்டில் வைக்கணும். ஏன்னா சென்டர்னு கொடுத்துட்டா சென்டர் அப்படின்றப்ப எல்லா சைடுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்படி டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறப்ப இந்த ஃப்ளவர் பெட்டுக்கு ஒன்று இருக்குது, இதை ஃபுல்லாக சுற்றி நான் கிராவல் பார்த்து ரெடி பண்ண போகிறேன் ஓகேங்களா. அடுத்தது என்ன சொல்கிறோம், த டோட்டல் காஸ்ட் ஆஃப் லேயிங் த ஃப்ளவர் பெட் அண்ட் த கிராவலிங் த பாத் அட் 3 rupees 4 rupees per square meter respectively இஸ் 364. அதாவது த டோட்டல் காஸ்ட் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, லேயிங் த ஃப்ளவர் பெட் அண்ட் கிராவலிங் பாத், இதை சுற்றி இதுக்குள்ளே ஃப்ளவர் பெட்டு போடுறதுக்கும் இதை சுற்றி கிராவல் பார்த்து போடுறதுக்குமான மொத்த செலவு எவ்வளவு, 364. பட் வந்து இதுக்கு உள்ளே வந்து நான் போடக்கூடிய அந்த ஃப்ளவர் பெட்டுக்கான ரேட்டு வந்து என்ன சொல்லியிருக்கான்னா 3 rupees பெர் ஸ்கொயர். வெளியில் வந்து 4 rupees கிராவல் பார்த்து பெர் ஸ்கொயருக்கு. ஸோ அந்த மாதிரி செலவு பண்ணால் இங்கே வந்து 364 rupees வருது அப்படின்னு கேட்டிருக்கான். கேட்டுட்டு ஃபைனலாக ஃபைண்ட் த வித் ஆஃப் த கிராவல் பாத் ஓகேங்களா. ஃபைண்ட் த வித் ஆஃப் த கிராவல் பாத்துன்னு கேட்டிருக்கான். ஸோ வித்துனா இங்கே இருக்கக்கூடிய இதுதான் ஓகேங்களா. ஸோ இது டபிள்யூ, அதே தான் இங்கேயும் இருக்கும். இது டபிள்யூ, அதே தான் இங்கேயும் இருக்கும். இது டபிள்யூ ஓகேவா. ஆல் ஆர் ஈக்குவல், 4 சைடுமே ஈக்குவல். ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கான்செப்ட், ஒரே ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் தான் ஓகேங்களா. இது எல்லாமே ஸ்கொயர் தான். ஸோ மொத்தமாக 364. ஸோ ஃப்ளவர் பெட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இது ஃப்ளவர் பெட்டுனா இதோட ஹைட்டு எவ்வளவு, இதோட லென்த் எவ்வளவு அப்படின்னு நமக்கு தெரியாது. பட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய ஸ்கொயரு 10. அப்போ நான் அதை வந்து சும்மா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த கொடுத்துருக்கதை அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுறேன். சைடு ஆஃப் த, இதுதான் ஃப்ளவர் பெட் ஓகேங்களா. சைடு ஆஃப் த ஃப்ளவர் பெட் வந்து எக்ஸு அப்படின்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஏரியா ஆஃப் த ஃப்ளவர் பெட் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ஓகேங்களா. ஏன்னா சைடு ஏன்னு கொடுத்தா ஏ ஸ்கொயர் தான் அதோட ஏரியா. அப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னது, இந்த ஃப்ளவர் பெட்டை ரெடி பண்ணுறதுக்கான காஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ காஸ்ட் ஆஃப் த ஃப்ளவர் பெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டான், ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 3 அப்படின்னு கொடுத்துட்டான். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ன்றப்ப 3x ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ இன்டீரியர் ஸ்கொயரை முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு சைடு ஆஃப் த கிராவல் பாத் ஓகேங்களா. இன்டர் கிடையாது, சைடு ஆஃப் த கிராவல் பாத். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்டையர் ஸ்கொயருக்கு தான் 10 மீட்டர். சைடு ஆஃப் த கிராவல் பார்த்துனா இப்போ இதுவும் மட்டும்தானே ஓகேங்களா. இந்த எக்ஸு இல்லாமல் இருக்கக்கூடியது தான். இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட
நடுவில் எக்ஸு கட் ஆயிரும். ஸோ இங்கே ஒரு டபிள்யூ இங்கே ஒரு டபிள்யூ, இந்த சைடு எடுத்தால் இங்கே ஒரு டபிள்யூ இங்கே ஒரு டபிள்யூ. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த டபிள்யூ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மொத்தமே 10. அதுலேருந்து நான் இதை கட் பண்ணலாமா? ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 10 மைனஸ் எக்ஸு இப்படியும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா டபிள்யூ ப்ளஸ் டபிள்யூ 2டபிள்யூன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏரியா ஆஃப் த க்ராவல் பாத் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஏரியா ஆஃப் த க்ராவல் பார்த்தோன்னா இது என்டையர் பார்த்து நம்ம ரெடி பண்ணி அதுலேருந்து இந்த பாக்ஸை சப்ராக்ட் பண்ணால் மீதி இருக்க ரிமைனிங் கிடைக்குமா நம்மளுக்கு? ஸோ இன்னும் இந்த ஃபார்முலா வச்சு நம்ம அப்ளை பண்ணலாம். சைடுன்றப்ப இதோட ஹோல் ஸ்கொயர் போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். அது ஒரு மெத்தட் இருக்குது. இன்னொன்று நம்மளுக்கு ஏற்கனவே எக்ஸை வச்சு தான் செஞ்சுருக்கிறோம். ஸோ அப்போ எக்ஸை வச்சு செய்யும்போது இது நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும்ன்றனால 2 விதத்தில் இருக்கக்கூடியதை நான் எனக்கு ஈஸியானதாக மாற்றுறேன். இதை யூஸ் பண்ணாமலே ஏரியா ஆஃப் த க்ராவல் பாத் அப்படின்றப்ப என்டையர் ஸ்கொயருக்கான ஏரியாவை கண்டுபிடிச்சி அதில் இருந்து இந்த சின்ன பாக்ஸுக்கான ஏரியா என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயரை சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ வெளியில் இருக்கக்கூடிய இந்த அவுட்ரு இருக்கக்கூடியது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதான் போட்டிருக்கேன் ஏரியா ஆஃப் த க்ராவல் பாத். இங்கே வந்து சென்டென்ஸ் மேக்கிங் இங்கே தான் க்ரியேட் பண்ணிக்கணும். ஏரியா ஆஃப் த க்ராவல் பாத் அப்படின்றது என்டையர் ஸ்கொயர் மைனஸ் இன்டீரியர் ஸ்கொயர். ஓகேங்களா? கட் பண்ணேன்னா வெளியில் இருக்கிறது கிடச்சிரும். ஸோ இப்போ அதோட காஸ்ட் ஆஃப் த க்ராவல் பாத். ஓகேங்களா? ஸோ காஸ்ட் ஆஃப் த க்ராவல் பாத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் ஸ்கொயருக்கு 4. அப்போ மொத்தம் இருக்கக்கூடியது 4 × 10 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நான் என்ன பண்ண போகிறேன், இதை வச்சு தான் எனக்கு இதுக்கானதை தான் கண்டுபிடிக்க போகிறேன். எக்ஸை மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் க்ரியேட் பண்ணி எடுத்துக்கிறேன். 4 × 10 ஸ்கொயர் 10 ஸ்கொயர்ன்றப்ப 100. ஓகேங்களா? 4 × 100 மைனஸ் 4 × எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும்? 0 தான் வரும். ஓகேங்களா? ஆனால் இதை நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், இங்கே ஒரு ஹிண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 364ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 364 அப்படின்றது 4 ருபீஸ் மேனிக்க இதை நம்ம டெவலப் பண்ணதுக்கும் 3 ருபீஸ் மேனிக்க இதை டெவலப் பண்ணதுக்கும் ஆன டோட்டல் ருபீஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 4 × சம்திங். ஓகேங்களா? ஸோ இந்த அமௌண்ட்டையும் ஆட் பண்ணால் எனக்கு வரக்கூடிய அமௌண்ட்டு 364 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நான் பண்ணுறேன் 3x ஸ்கொயர் மைனஸ் 4x ஸ்கொயர் என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 400 ஈக்குவல் டு 364. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நான் என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸ் ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போனப்போ ப்ளஸ்ஸு இந்த 400 அந்த சைடு கொண்டு வரும்போது மைனஸ் 400. இல்லை அது இப்படியே இருக்கட்டும். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 364 இந்த சைடு கொண்டு வாங்க. ஸோ 400 மைனஸ் 364. ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை. அப்போ எக்ஸை மட்டுமே நான் இங்கே வச்சுக்கலாம், மற்றது தேவையில்லை அப்படின்றப்ப எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு போயிட்டேன். ஓகேங்களா? எக்ஸ் அங்கிட்டு கொண்டு போயிட்டேன். 364 இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 400 மைனஸ் 64. ஆன்சர் என்ன வருது? 300. 400லேருந்து 364ல் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா எனக்கு வரக்கூடியது 36. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 36. ஓகேங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 6. ஓகேங்களா? ஸோ எக்ஸுன்றது ஒன்று ப்ளஸ் 6ஆக இருக்கும், அப்படி இல்லைன்னா மைனஸ் 6ஆக இருக்கும். இங்கே நம்ம எக்ஸுன்றது என்னவா சொல்லியிருக்கிறோம்? சைடு. ஓகேங்களா? ஸோ அப்போ சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நெகட்டிவில் வர சான்ஸே இருக்காது. பாசிட்டிவ் வேல்யூ தான். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. ஓகேங்களா? ஸோ இதோட லென்த்து வந்து எவ்வளவு? 6. அவன் என்ன கொஸ்டின் கேட்டால் இந்த ட்ராவல் பாத்தோட வித் என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா என்டையராக 10, இங்கேருந்து இங்கே வரைக்கும் 10, இதுலேருந்து இது வரைக்கும் மட்டும் 6. ஸோ இந்த சைடில் எடுக்கலாமா? ஸோ சைடு ஆஃப் த ட்ராவல் பார்த்து 10 மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டு வச்சுருக்குறோம். ஸோ 10 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 6 ஈக்குவல் டு 4. ஓகேங்களா? ஸோ இதுதான் சைடு ஆஃப் த ட்ராவல் பார்த்து வந்து எவ்வளவு? 4 மீட்டர். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், இவ்வளோ தான் இந்த சம்மு. பார்க்குறதுக்கு ஏதோ பெருசாக வித்தியாசமாக புரியாத மாதிரி இருக்கும். பட் வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னா ஈஸி தான். நம்ம செய்ய வேண்டியது இந்த 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதணும் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்மளே ஃப்ரேம் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வித் ஆஃப் த ட்ராவல் பார்த்து அப்படின்றப்ப எவ்வளவு? 4 மீட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 2wன்றது கூட தேவையில்லை, எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. 10 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் 6 ஈக்குவல் டு 4 மீட்டர். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்.
வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.12ல் இருக்கக்கூடிய 9th சம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. த ஹைபார்டன்ஸ் ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இஸ் 25 சென்டிமீட்டர் அண்ட் இட்ஸ் பெரிமீட்டர் ஈக்குவல் டு 56 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் சைடு. ஓகேங்களா, இந்த அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸ்மாலஸ்ட் சைடு தான் கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கதை அப்படியே நான் படமாக வரைஞ்சிட்டேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இதோட ஹைபார்டன்ஸ் 25, ஒரு சைடு ஏ, இன்னொரு சைடு பி. இதில் எது ஸ்மாலஸ்ட்டோ அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா எழுதுவோம்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்றப்ப ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் 25. இவன் என்ன கொடுத்துட்டான்? பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈவன் 56. ஸோ அப்போ இந்த இதை நான் அந்த சைடு கொண்டு வரேன். ஸோ சைடை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன். ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு இந்த 56 அந்த சைடு, சாரி 25 இந்த சைடு வருதுன்னு அர்த்தம். ஸோ 56 மைனஸ் 25 31. ஓகேங்களா? என்னது ஏ ப்ளஸ் பி வந்து 31 அப்படின்னு எடுத்துருக்கிறேன். ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 31. ரெண்டு சைடையும் ஆட் பண்ணால் 31. இப்போ இந்த சைடு ஏன்னா இந்த சைடு பி, இதையும் நான் ஏல சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு 31 மைனஸ் ஏன்னு சொல்லலாமா? ஓகேங்களா? ஸோ அப்போ பின்றதை நான் இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? 31 மைனஸ் ஏ. எதுக்காக அப்படின்னா நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் வேரியபிள் தான் இருக்கும். எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படி தான் வரும், ஒய் ஸ்கொயர் ஒய் இப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ ஏன்னா ஏலே எல்லா டேர்மையும் கொண்டு வந்தோம்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறது ஈஸின்றதுக்காக இந்த பியை நான் ஏ டேர்முக்கு கன்வெர்ட் பண்ணுறேன் யூஸிங் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 31. ஓகேங்களா? ஸோ அப்போ பி கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச பித்தாகரஸ் ஃபார்முலா என்ன? ஸோ ஹைபார்டன்ஸ் ஸ்கொயரு இதை சின்னு வச்சுக்குவோமா? ஓகேங்களா? இது சின்னா சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான் ஹைபார்டன்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ் அப்படின்றது தான் பித்தாகரஸ் தியரம். ஓகேங்களா? ஸோ சி ஸ்கொயர் அப்படின்றது என்ன எழுதலாம்? சின்றது நமக்கு 25. ஸோ 25 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ தெரியாது, ப்ளஸ் பிக்கு பதிலாக ஏ டேர்ம்லேயே எழுதுங்க 31 மைனஸ் ஏ ஸ்கொயர். 25 அப்படின்றப்ப எவ்வளோ வரும்? 625. 25 சார் 625 equal to a square plus a square. a minus b whole square formula. So a square minus 2 into a into b plus b square. ஓகேங்களா? அந்த ஃபார்முலா தான் எழுதியிருக்கேன். a square plus a square 2a square 31 into 31 961. ஓகேங்களா? ஸ்கொயர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2 into 31 minus 62a equal to 625. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட நம்ம வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2a² அப்படியே எழுதுகிறேன். அடுத்தது ஏ டேர்ம் எழுதணும் 62a. இந்த 625 அந்த சைடு வரும்போது மைனஸ் 625 மாறும். ஸோ ஆல்ரெடி 961 இருக்குது. 961 டிவைடட் மைனஸ் 625. ஓகேங்களா? ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு 336. ஓகேங்களா? கரெக்டு. ஸோ 336 கிடைக்குது. 336 ஈக்குவல் டு 0. எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. ஸோ டிவைடட் பை 2 மைனஸ் 31a ப்ளஸ் 168. ஓகேங்களா? 168. ஸோ இப்போ ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணனா எனக்கு வந்து எவ்வளோ வருது? 168 ப்ளஸில் வருது. அதே நம்பரை ஆட் பண்ணோன்னா மைனஸ் 31 கிடைக்குது. எந்த ரெண்டு நம்பர் போடலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ தெரியாத பட்சத்துக்கு நம்ம வழக்கம் போல் ஃபேக்டரைசேஷன் இங்கே நான் எழுதுகிறேன். ஸோ என்ன எடுக்கலாம்? 2 எடுக்கலாம். 84 22 42 21 3 7. டிஃப்ரென்ஸ் வந்து 31 வரணும். அப்போ நான் எப்படி எடுக்கலாம் பாருங்கள். இதை எடுக்க முடியாது. 2 2 சார் 4 4 2 சார் 8 3 8 சார் 24 24 ப்ளஸ் 7 இதை எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இது மூணையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 24 வரும். 7 மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுமே மைனஸில் இருந்தால் மட்டும்தான் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ்ஸு, சப்ட்ராக்ட் பண்ணால் மைனஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை எடுத்து எழுதும்போது a minus 24 a minus 7 equal to 0. ஸோ அப்போ a is equal to 24 a is equal to 7 ரெண்டு இது வரும். ஓகேங்களா? ரெண்டுமே இந்த ஏவோட சைடு தான். அவன் என்ன கேட்டிருக்கான்? இருக்கிறதுலையே மினிமம் சைடு எது அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? அப்போ ஏயில் இருக்கிறதுலே கம்மி எது? 7 தான். தட் ஃபோர் த ஸ்மாலஸ்ட் சைடு ஈக்குவல் டு
டு 7 மீட்டர் ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் கொடுத்துருக்கிறது 2 ஆன்சருமே ப்ளஸ் தான். பட் 2ல் எது ஸ்மாலஸ்ட் அவன் அந்த சென்டென்ஸை கொடுத்துருக்கான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்மாலஸ்ட் சைடு அப்படின்னு கேட்டிருப்பான். ஸோ ஸ்மாலஸ்ட்னா இருக்கிறதுல 7 தான் ஸ்மால். அதை தான் நான் எடுத்து எழுதணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.